ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கும்பிட்டிக்கீரை தான் கடையை போகிறோம். அது எப்படி செய்யணும்னு நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காயணும். இது எண்ணெய் காஞ்சிடுச்சு. அப்புறம் கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து சீரகம், அப்புறம் வரக்கொத்தமல்லி. இதெல்லாம் போட்டால் தான் கீரை டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் தான் கீரைக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, தேவையான உப்பு. இது வணங்கிட்டு கீரை வந்து இங்கே வந்து தனியாக நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் இதை போட்டு அதில் போட்டு கடையணும். இதில் வந்து கொஞ்சம் பச்சை வெங்காயம் இருக்குது. கடைசியாக வந்து கடையும் போது போட்டு கடைஞ்சால் நல்லாயிருக்கும் கீரை. இது வந்து நாட்டு சின்ன வெங்காயம் சந்தையில் இருந்தது. நாட்டு சின்ன வெங்காயம் இப்படி தான் ரொம்ப சின்னதாக இருக்கும். 2 கிலோ 50 ரூபா, 4 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். வெங்காயம் உடிக்க ரொம்ப டைம் ஆகும். பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். சின்ன பையனை எடுத்துக்கிறேன் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஒரு ஆர்டர் பண்ணிட்டுருக்கேன். இது நல்லா வணங்கிடுச்சு. நம்ம வந்து இந்த வெந்திருக்கிற கீரையில் வந்து இந்த பச்சை வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு அதையே எடுத்து போட்டுடலாம். கடைஞ்சிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இது சூடான சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைஞ்சிட்ருக்கிறேன். இப்போது கீரை, கும்புட்டி கீரை பூ தான் நிறையா இருக்குது இந்த கீரையில். தலை கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வந்து மற்ற கீரையை விட இந்த கீரை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணைக்கீரை, தொழிற்கீரை, குப்பைக்கீரை இதை விட கும்புட்டி கீரை தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அமுத்தி கடையணும். நல்லா நைஸாக இருக்கும். கடைஞ்சாச்சு கீரை வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் கரையணும். சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.